கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் புதிய முயற்சிகளை வெற்றிகரமாக முடிக்க உதவும். அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் கடைசியில் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள். குறிப்பாக அரசாங்கம் தொடர்பான காரியங்களில் சில தாமதங்கள், வீண் செலவுகள், அலைச்சல்கள் இருப்பினும் இறுதியில் அவர்கள் எதிர்பார்த்த முடிவை பெறுவார்கள். இத்தகைய பிரச்சனைகளை பொறுமையுடன் சமாளிப்பது நல்லது. மனதில் சில குழப்பமான நிலைகள் உருவாகலாம். சில நேரங்களில் முடிவெடுக்க மிகவும் சிரமமாக இருக்கும். ஆனால் ஆராய்ந்து பார்த்த பிறகு சரியான வழியை கண்டுபிடிக்க முடியும். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு ஏற்படுவதால் சிலருக்கு நிலையான பொருளாதார முன்னேற்றம் காணக்கூடும். சகோதரர்கள் உதவி தேடி வரக்கூடும். அவர்களுக்கு தேவையான உதவியை வழங்குவது உறவுகளை மேம்படுத்தும். ஆனால் சிலருக்கு சகோதரர்களால் தர்மசங்கடமான சூழ்நிலை ஏற்படலாம். இதில் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அலுவலகத்தில் பணிகள் அதிக கவனத்தை கோரக்கூடும். வேலைப்பளு அதிகரிக்கும். அதே சமயம் மேலதிகாரிகளின் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டிய சூழல் இருக்கும். சிறிது கூடுதல் நேரம் செலுத்தினால் விரும்பிய முடிவுகளை எளிதாக அடையலாம். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடக்கும். லாபம் குறையாது. ஆனால் பெரிய வளர்ச்சிக்கான சில கூடுதல் முயற்சிகள் தேவைப்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகள் ஏற்படுத்திய அவப்பெயர் நீங்கும் வாய்ப்பு உள்ளது. அவர்கள் மீது இருந்த தவறான புகார்கள் நீங்கி மீண்டும் நல்ல பெயர் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரிகளை சந்திக்கும் போது பொறுமையாக நடந்து கொள்வது முக்கியம். விரைவான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து யோசித்து பேசுவதால் அனுகூலமான முடிவுகள் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அவர்கள் முன்பாக மற்றவர்களுக்கு வழங்கிய நிதி ஆதரவு அல்லது கடன்கள் திரும்ப கிடைப்பதால் பொருளாதார நிலைமை மேம்படும். மொத்தமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு இது பொறுமை தேவைப்படும் நேரமாக இருக்கும். உறுதியாக செயல்பட்டால் எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். வேலை, தொழில், உறவுகள் அனைத்திலும் நிலையான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது.